ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஐ கான்ட் திங்க் ஸ்ட்ரைட் மூவில 3வது பாகத்தை பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதையை நான் டாலா சொல்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைலா எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆரம்பிக்கும் போது அவ ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நான் நினைக்கல. என் மனசுல ஒரு சந்தோஷம் இருந்தது. ஏன்னா லைலா என் கூட ஸ்பெண்ட் பண்ண நைட்டை நினைச்சு வருத்தப்படல. அவ முழு மனசோட இருந்திருக்கான்னு தோணுச்சு. பட் எப்ப அவ என்ன காதலிக்கிறான்னு சொன்னாலோ அப்ப மறுபடியும் என்னோட அந்த பயம் வர ஆரம்பிச்சது. இல்ல லைலா, நம்மளால இப்படி வாழ முடியாது, நம்ம ஃபேமிலியில ஒத்துக்க மாட்டாங்க, இது ரொம்பவே கடினமான பாதையா இருக்கும், என்னால இந்த பாதையில உன்னை கூட்டிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்ன உடனே லைலா, என்ன நீ பாதுகாக்க வேண்டாம்டாளா, எனக்கு வேண்டியதெல்லாம் உன் காதலோட சம்மதம் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன. நான் இல்ல, என்னால என் ஃபியான்ஸை காயப்படுத்த முடியாது அப்படின்னு சொன்ன. நீ என்ன அவனை காதலிக்கிறியா அப்படின்னு கேட்ட. இல்லைங்கிறதா என்னோட பதில். இருந்தாலும் அவனை நான் விரும்புறதுக்கும் சில காரணங்கள் இருக்கு, என்னால நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொன்ன. அவ சிரிச்சுக்கிட்டே, கமான்டாலா, நீ அப்படித்தான் நினைக்கிறியா, நீ இப்படி பண்ணிதான் வாழ்க்கையை அழிச்சிக்க போற, உன் வாழ்க்கையை மட்டும் இல்லை அவனோட வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிக்க போறேன். ப்ளீஸ் டாலா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஒரு முறை உன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிப்பாரு, அட்லீஸ்ட் நம்ம காதலுக்காகவாது அப்படின்னு சொன்ன. அவ அப்படி சொன்னதும் என்னை அறியாமலே ஒரு செகண்ட் எனக்கு அழுக வந்தது. அவளை கிஸ் பண்ண, பட் என்னால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. ஸோ நான் அவளை விட்டு விலகி போனேன். என் 18 வயசுல நான் பண்ண அதே தப்பு திரும்பவும் பண்ணேன். அதுக்கப்புறம் என் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருந்தது. ஒரு மனசு, கல்யாணம் பண்ணிக்கோட்டாளா, லைலாவை மறந்துடுவ, நீயும் மாறிடுவ அப்படின்னு சொல். இன்னொரு மனசு, ஹனி என்ன உனக்கு முதல் பாய் ஃப்ரெண்டா, எத்தனை பாய் ஃப்ரெண்ட், எத்தனை என்கேஜ்மெண்ட் கடந்து வந்திருக்கு, ஏன் உன்னால அவங்கள ஒருத்தரை கூட காதலிக்க முடியல, நீ ஸ்ட்ரைட் பர்சன் கிடையாதுட்டாளா, இது எப்பவும் மாறாது அப்படின்னு சொல்லு. சரி, உனக்கு என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்றது ஒன்றும் புதுசு இல்லைல்ல, அட்லீஸ்ட் அதையாவது பண்ணு அப்படின்னு சொல்லு. ஆனா ஒவ்வொரு பிரேக்கப்புக்கும் என்கிட்ட ஒரு காரணம் இருக்கு. பட் என்னால இவங்கிட்ட எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியலையே, அப்புறம் நான் எப்படி பிரேக்கப் பண்ண முடியும்? இப்படியே மாறி மாறி பேசி என்னை சாவடிச்சிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த குழப்பத்துல நான் படுத்துட்டு இருந்தேன். அப்ப என் குட்டி சீனா வந்து, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட என்னால எனக்கு பிடிச்ச பிளாக் ட்ரெஸ் போட முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தேன். ஜீனா, இது என் கல்யாணம், இறுதிச் சடங்கு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப லாமியோ வந்தவன், ஜீனா நீ இங்க இருக்கியா, சாமி உன்னை தேடிட்டு இருக்கான், அவனுக்கும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன். சாமி வேற யாரும் இல்லை, அவன் என் கல்யாணத்துக்கு வந்த ஒரு கெஸ்ட், அவன் ஒரு கே. அது தெரிஞ்சிருந்தும் இந்த லாமியாவும் என் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அவனை ஜீனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பத்தி தான் லாமி அப்போ பேசிட்டு இருந்தான். ஜாமிக்கும் உனக்கும் நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது, ஃபேவரட் கலர், ஃபேவரட் பிளேஸ், ஃபேவரட் டேஸ்ட் எல்லாமே ஒன்னா இருக்குல்ல, ஸோ நீங்க 2 பேரும் ஒரு நல்ல பேரா இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஜீனா, ஆமாமா, எங்க 2 பேருக்குமே பசங்களை தான் பிடிக்கும், அதுலயும் எங்க டேஸ்ட் ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு லாமியா, அதெல்லாம் அவன் சரியான பொண்ணை மீட் பண்ணானா அவன் சரியாயிருவான் அப்படின்னு சொன்னான். அப்ப எனக்கு டக்குன்னு கோபம் வந்தது. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க லாமியா, கேயா இருக்கிறதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் நினைச்சிட்டு இருக்கியா, அவன் மாறுறதுக்காக நம்ம தங்கச்சியோட வாழ்க்கையை கொடுப்பியா அப்படின்னு கேட்டேன். உடனே லாமியா, கேய பத்தி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்பதான் எனக்கும் ஒண்ணு உரைச்சது. நான் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்ன மாத்துறதுக்காக என்னோட ஃபியான்சியை நான் யூஸ் பண்ண போறேனா, அது முடியுமா? கேன்னு சொன்னாலே சரியான பொண்ணு சரியான பையனை மீட் பண்ணா சரியாயிரும்னு நினைக்கிறோம், என்னையும் சேர்த்துதான். பட் அதை நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எல்லார்கிட்டையும் ஏதாவது குறையதான் என்னால பார்க்க முடிஞ்சது. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கிட்ட
என்னால எந்த குறையும் பார்க்க முடியல. பட் இருந்தாலும் என்னால அவனை காதலிக்க முடியல. என் மனசு அவகிட்ட போக மறக்குது. அப்ப தப்பு யாருடையது? நான் ஸ்ட்ரைட்டா மாறணும்னு நினைக்கிறேன். என்னோட அந்த எண்ணம் தானே. என் கை ரேகை மாதிரி நானும் வித்தியாசமானவன், அதான் உண்மை. சோ நான் ஃபைனலா ஒத்துக்கிட்டேன். என்னால எப்பவுமே ஸ்ட்ரைட்டா யோசிக்கவே முடியாது. நான் மறுபடியும் என் என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணேன். எனக்கு லைலாவை பார்க்கணும் போல இருந்தது. பட் ஜோர்டான்ல அவ ப்ரப்போஸ் பண்ணும்போது அவ கண்ணு கலங்கி நிற்கும் போதே அவளை விட்டுட்டு நான் போனேன். அவளுக்கு கால் பண்ணி நான் கல்யாணம் பண்ணிக்கல லைலா அப்படின்னு சொல்லணும்னு தோணும். அப்புறம் ஏதோ நினைப்புல வேணான்னு வச்சிரு. இப்படியே நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் மறுபடியும் லண்டன் வந்தேன். அங்க என் ஃப்ரெண்ட் அலிய மீட் பண்ணேன். அப்ப நாங்க என் கல்யாணம் நின்னதை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் நான் அவனை பத்தி கேட்டேன். எனக்கு என்ன, சிங்கிளா சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொன்னான். நான் உடனே குழப்பத்துல, ஏன் நீ லைலா கூட பேசுறது இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்ப அலி, லைலா என்ன பிரேக்கப் பண்ணிட்டாலாம். பட் இந்த மாதிரி தப்பு என்னோடது இல்லை. அவ ஒரு கே. பட் அவளே தான் சொன்னா என்கிட்ட. அது மட்டும் இல்ல, சொன்னா நம்ப மாட்டேன். அவன் கேன்னு அவ பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்லிட்டா தெரியுமா அப்படின்னு சொன்னான். லேலா அந்த முறை என்ன ஆச்சரியப்படுத்தினான். எனக்கு இப்ப வர கூட அந்த தைரியம் வரல. பட் லேலாவால மட்டும் எப்படி இவ்வளவு தைரியமான முடிவை எவ்வளவு ஈஸியா எடுக்க முடியுது அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் சரி, இப்பவாவது நம்ம லைலா கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு கால் பண்ணேன். பட் லைலாவோட சிஸ்டர் தான் அட்டன் பண்ணாங்க. லைலா என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டான். லைலாவோட கோபம் அப்பவும் குறையல அப்படின்னு எனக்கு புரிஞ்சது. பட் எனக்கு அதை எப்படி சரி பண்றது அப்படின்னு தெரியல. அப்பதான் ஒரு நாள் ஜோர்டான்ல என் ஃபேமிலி ஜோர்டான் பத்தின ஒரு லெக்சருக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேமிலி சார்பா நான் அங்க போயிருந்தேன். அங்க ஒரு லேடி லெக்சர் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தான் லைட்டா தூக்கம் வர்ற மாதிரி இருந்தது. நோ, தூங்கி தொலைஞ்சு மானத்தை வாங்கிறாதட்டாளா அப்படின்னு நினைச்சிட்டு அங்கங்க பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் லைலாவும் அந்த லெக்சருக்கு வந்திருக்கிறத நான் கவனிச்சேன். அவளை பார்த்ததும் சந்தோஷமா இருந்தது. அவ என்னதான் பார்க்க வந்திருக்கா, இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஸ்பீச் முடிஞ்சு முடியாமலும் வேகமா எழுந்து வெளியே போய் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் லேலா என்னை கவனிக்காமலே போனான். ஸோ நான் அவ கையை பிடிச்சு தடுத்து நிறுத்தினேன். என்னை பார்த்ததும் சந்தோஷப்படுவான்னு நினைச்சேன். பட் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்டா. அந்த கேள்வி என்ன கொஞ்சம் வெறுப்பேத்துச்சு. ஸோ நானும் ரீசனை சொல்லிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டேன். நான் ஜோர்டான் பத்தி தெரிஞ்சுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஓ கமான் லைலா, 5 மில்லியன் மக்கள் தொகை, பெருசா சொல்ற அளவுக்கு எந்த இயற்கை வளமும் இல்லாத நாடு. பெட்ரா அருமையா இருக்கும். அது தவிர ஜோர்டான்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட என்ன இருக்கு? நீ எனக்காக தானே வந்த லைலா அப்படின்னு கேட்டேன். உடனே லைலா, ஓகே உன் கல்யாணம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா. நானும் வேகமா அப்படி ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொல்ல வந்தேன். பட் அதுக்குள்ள அவ பக்கத்துல இருந்தவ லைலா போகலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு டக்குன்னு கோபம் வந்தது. யாருங்கிற மாதிரி பார்த்து. அப்ப லைலா, இது ஜெனிஃபர், என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன. அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணு இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி லைலா கையை பிடிச்சு இழுத்துட்டு போனோம். லைலா என்ன பார்த்தா. எனக்கு கோபம் வந்துச்சு. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சிரிச்சு. அவ போன பிறகு கேர்ள் ஃப்ரெண்டு நான் சொன்னா அப்படின்னு புலம்பிட்டே நின்னு.